நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியம் சார்பில் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு ரம்லான் நோன்புக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டது. நெல்லை கண்ணன் இதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார். நிகழ்வுக்கு மாவட்ட செயலாளர் KM ராஜு, செயற்குழு உறுப்பினர்கள் வீரபத்திரன், எக்ஸ்போ செந்தில் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஆண்களை விட பெண்கள் வாழ்க்கையில் உழைத்திட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நம்முடைய தளபதியார் அவர்கள் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு வருவார்கள். வந்த பிறகு மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும் என்று நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் அறிக்கை. இது மாதிரி பல அறிக்கைகள் வரப்போகுது. மக்கள் நலம் ஒன்றே முக்கியமான குறிக்கோள் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நம்பர் 1 முதல்வர் அவருடைய அரசானது உங்களுடைய பாதுகாப்பு அரணாக இருந்து, சிறுபான்மையின் அரணாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை இந்த இடத்தில் விட்டுக் கொடுக்காத அளவுக்கு உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். அண்டை மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன மாநிலத்தில் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அத்தகைய சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் நம்ம நண்பர்களாக, அது அண்ணன் எக்ஸ்போ செந்தில் சொன்னது போல் இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிருஷ்ணா இருந்தாலும் சகோதரர்களாக வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க தெரியும். இருந்தாலும் உங்களை அரவணைத்து, உங்களை கணக்கெடுத்து, உங்களிடம் இருக்கிற சில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அந்த வாக்குகளை, ஏன்னா மற்ற வாக்குகளாவது அங்கங்கே போயிடுவாங்க, போதான் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸு, முஸ்லிம்ஸு, அதாவது சிறுபான்மை வாக்குகள் இருந்து பாருங்க, எதையுமே சிதறாமல் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஓட்டுகளையும் நீங்கள் தலைவருக்கு போடணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல பேசுறதுன்னா உரிமையோடு பேசலாம். அத்தனை சிறுபான்மையும் அத்தனை ஆட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி. அங்க பாருங்க. ரெண்டு